அதாவது திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் மதுரையை சுற்றி அத்தனை மக்களுமே இந்து முஸ்லீம் அனைவருமே வந்து ஒற்றுமையாக சொந்த பந்தமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இனிமேலும் அப்படி தான் இருக்க போகுது. ஆனால் சமீப காலமாக ஏதோ ஒரு சில பிரச்சனைகளை முன்னிறுத்தி எங்களுக்குள்ள பிரிவினையை, மக்களுக்குள்ள இந்து முஸ்லீம் உள்ள பிரிவினையை வந்து ஏற்படுத்தணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில பேர். அது நிச்சயமாக வந்து பலிக்காது. எங்களுக்குள்ள ஒற்றுமையை வந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அதாவது இந்த இந்தியர் ஒற்றுமையை வந்து சீர்குலைக்கிறதுக்காக இந்த மாதிரி விளையாட்கள் வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. இப்போ எப்பயுமே உள்ளாங்க நாங்கள் பாதி பிள்ளையமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து பிரச்சனை உருவாக்குறதுக்காக இவங்க வந்து வேறு வெளியாட்கள் வந்து மணலிக்கத்தை வெறும் சீர்குலைக்க பார்க்குறாங்க. நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம். 2021 தான் இந்த பிரச்சனை ஆரம்பம். எப்போ வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்துச்சோ அன்னிலேருந்து தான் இந்த ஆரம்பம் ஆகுது. இது வந்து இங்கே வந்து தாய் பிள்ளையாக தான் பழகிக்கிட்டு இருக்கோம். மாமே மச்சன் இப்படி சகோதர தத்துவத்தில் தான் இங்கே ஆண்டாண்டு காலமாக சேர்ந்து இருக்காங்க. இப்போ திடீர்னு 21 தான் இந்த ஆரம்பமே. பிரச்சனைக்கு ஆனாது 21 தான். திடீர்னு வந்து இந்த மாதிரி ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது, எல்லா சமுதாயத்துக்காரங்களும் மேலே போய் சாப்பிட்ருக்காங்க, இருந்திருக்காங்க. 6 மணிக்கு மேலே பள்ளியாசலுக்கு பாருங்கள், இந்துக்கள் ஆளுங்க தான் நிறையா மந்திரிக்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ நம்ம வேறுபாடு பார்க்குறோமா? இல்லை. ஏன் மக்கள் நல்லா இருக்கணும், தாய் பிள்ளையாக பழகிறோம், மாமே மச்சனாக பழகிறோம். இது வந்து ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் வந்து அனைத்து சமுதாயங்களும் வர்றாங்க, அனைத்து வெளியூருக்காரங்களும் வர்றாங்க. இதில் வேறுபாடு என்ன இருக்கு? எல்லாரும் உடம்புலையும் ஒரே ரத்தம் தான் ஓடுது. இதில் தாய் பிள்ளையா பழகிட்டு இருக்கும்போது இந்த வேறுபாடு கருத்துக்கள் எதுக்கு? தேவையில்லாத பிரச்சனை இருக்கு. இது வந்து கவர்மெண்ட்டு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும்.